அடம் பிடிப்பியா? சொன்ன பேச்சு கேப்பியா? சொன்ன பேச்சு கேப்பியா? அம்மா விடுமா, வலிக்குது. உன்னையில அடிச்சா தாண்டி நீ சரிப்பட்டு வருவ. சௌமியா விடுமா, குழந்தை போட்டு ஏன் அடிக்கிற? அவ என்ன பண்ணான்னு அவளையே கேளுங்கப்பா. தாத்தா நான் ஒண்ணுமே பண்ணல தாத்தா, அம்மா தான் சம்பந்தமே இல்லாம அடிக்கிறாங்க. எது? நீ ஒண்ணுமே பண்ணலையா? ஸ்கூல்ல மேம் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டாளாம். கூட படிக்கிற பசங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கா. இது இல்லாம ஒழுங்கா படிக்க மாட்டா, ஒழுங்கா ஹோம்ஒர்க் எழுத மாட்டா, எக்ஸாம்ல முட்டை மார்க் வாங்கி வச்சிருக்கா. இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல எனக்கு கூப்பிட்டு அவ்வளவு கம்ப்ளைண்ட் ஏத்தி வைக்காங்க. இவ்வளவு அடிச்சாதான்ப்பா சரிப்பட்டு வருவா. விட்டுமா, குழந்தைகள்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? நீ சின்ன வயசுல அடம்பிடிச்சு அந்த மாதிரி அவ பண்றா. பா, அன்னைக்கு அம்மா என்ன அடிச்சு வளர்த்தனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அடியாத மடு படியாது. இவ்வளவு இப்பயே அடிச்சு வளர்த்தாதான்ப்பா வளரும் போது ஒழுங்கா இருப்பா. அம்மா, உங்க அம்மா பண்ண தப்பை நீயும் பண்ணாத. உன்னை மனநிலை இல்லம்மா. குழந்தைகளை எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. முன்ன மாதிரிலாம் அம்மா இல்ல தாத்தா, இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க, இல்ல திட்டுறாங்க. ஏமா, சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு ஏமா குழந்தை போய் அடிக்கிற? இது மட்டும் இல்ல, போன வாரம் மார்க் கம்மியாச்சுன்னு சூட வைக்க வந்தாங்க, நான் தான் ஓடி வந்துட்டேன். சூடு வைக்க வந்தியா? ஏமா, அந்த பிஞ்சோட போய் சூடு வைக்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது? நீ இப்போ சூடு வைக்கிற, அடிக்கிற, அந்த குழந்தையோட கண்ணையோ கண்ணத்திலேயோ பட்டுதான் என்ன மாறுது? இந்த மாதிரி சோமி, குழந்தைங்களாம் இந்த வயசுல தப்பு பண்ணதான் செய்யும். அதை நம்ம எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு அது புரியும். அதை விட்டுட்டு அவங்கள அடிச்சேன்னா அவன் மனசு உடம்பும் என்னத்துக்கு ஆறுது? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் தான் குழந்தைகளை அடிச்சு வளர்த்தாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. இப்படியே பண்ணினா இந்த குழந்தைக்கு பயந்தாம வரும். இந்த வயசுல குழந்தைக்கு அன்பும் பாசமும் தான் ரொம்ப முக்கியம். அது பயமா மாறிடக்கூடாது. முன்னெல்லாம் எதா இருந்தாலும் அம்மா பொறுமையா சொல்லி புரிய வைப்பாங்க. இப்பெல்லாம் அம்மா பார்க்கும்போது பயமா இருக்கு தாத்தா. ஏதாவது கேட்கும் போதோ இல்ல சொல்லும் போதோ திட்டுவாங்களா இல்ல அடிப்பாங்களான்னு பயமா இருக்கு தாத்தா. பாத்தியாமா, பாத்தியா நீ பண்ணினது அந்த குழந்தைய எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்கு பாரு. என்ன மன்னிச்சிடுறா. அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். இனிமே நான் உன்னை அடிக்கவோ திட்டவோ மாட்டேன்.